ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் நல்ல நாளாக தொடங்கி நல்ல நாளாக முடியும்னு நம்ம கடவுளை வேண்டிக்குவோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு, வெள்ளிக்கிழமை. இப்போ சமைக்க போகிறேன். காய் பழம்லாம் வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். பார்த்துட்டு உங்கள் ஊரில் என்ன விலை விற்கிது, எங்கள் ஊரில் என்ன விலை விற்கிதுன்னு நான் சொல்கிறேன், பாருங்கள். எங்கள் கெஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டு ஓடிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றும் வைக்கலை இன்னும், இப்போ போய் வைக்கணும். இதை உங்களுக்கு காமிச்சிட்டு அவங்களுக்கு போய் ஸ்நாக்ஸ் வைக்கலாம், வாங்க. என்ன சொல்கிறீங்க, விலைவாசி விற்கிதுன்னா அப்படி விற்கிது, ஒன்றும் சொல்ல முடியல. இங்கே பாருங்கள், இந்த கேரட்டும், இந்த கேரட் 3 கேரட்டும் ஒரு 4 பீன்ஸும் வந்து 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த முள்ளங்கி வந்து 2 10 ரூபா, இந்த பாவக்காய் 20 ரூபா, இந்த தோசைக்காவும் இந்த சௌச்சவும் அது 20 ரூபா, இந்த பட்டாணி பேக்கெட் ஒன்று 20 ரூபா, வாழைக்காய் ஒன்று 10 ரூபா, கீரை கட்டு வந்து ஒன்று 20 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கீரை குழம்பு வச்சுட்டு களி பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் என்ன விலை விற்கிது உங்கள் ஊர்லலான்னு சொல்லுங்கள். பாருங்கள், கொஞ்சம் பஜ்ஜி போடலாம், ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு அந்த வாழைக்காய் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு இப்போ அதை பஜ்ஜி போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சாதம் கொஞ்சம் வச்சுட்டு, ரசம் இருக்குது, இது இருக்குது, தயிர் இருக்குது, சாதம் வச்சுட்டு கொஞ்சமாக களி செஞ்சு கீரை குழம்பு வச்சிடலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பாசிப்பருப்பு பாயசம் வைக்கலான்னு இருக்கேன், சாமிக்கு வச்சு படைக்க. அதை வைக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? பாருங்கள், இன்றைக்கி இந்த காய் தான் வாங்கினேன் நான். 120 ரூபா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து. தேங்காய் வந்து அது வண்டியிலே இருந்தது, அதுவும் எடுத்துகிட்டு வந்துருக்கான் பையன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் என்னென்ன விலை விற்கிது, எவ்வளோ விற்கிது, இது பரவாயில்ல தானா இந்த விலை அப்படின்றத சொல்லுங்கள் எனக்கு. அப்புறம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிள் வந்து 260 ரூபா, 80 ரூபா. மாதுளம் வந்து 1 கிலோ 140 ரூபான்னு சொன்னாங்க. செவ்வாழை 1 கிலோ 100 ரூபான்னு சொன்னாங்க. பாருங்கள், செவ்வாழை வந்து 1 கிலோ இது 100 ரூபா. பாருங்கள், அதுவும் இந்த பழம் வேறு கொஞ்சம் அடிபட்டுருக்கு, நசுங்கிட்டு இருக்குது. அந்த காய்க்கு இதெல்லாம் வச்சது, இதை வந்து இப்போ எடுத்து இதை தனியாக வச்சிடலாம். பாருங்கள், இதை தனியாக வச்சுட்டா தம்பி வந்து கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவான். இந்த பழம் வந்து 100 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாழை. பாருங்கள், மாதுளம் பழமும் ஆப்பிளும் இருங்க காமிக்கிறேன். இந்த 5 மாதுளம் பழம் வந்து 240 ரூபா. இந்த 6 ஆப்பிள் வந்து 280 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ ரேட் விற்கிறாங்கன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி கடைக்கு போய்ட்டு நேற்று பூஜை செலவு வாங்கிட்டு வந்திருந்தா இந்நேரம் எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். நேற்று பூஜை செலவு வாங்கிட்டு வரல, அதனால் காலையிலே நான் போய் எல்லாம் வாங்கிட்டு, காயெல்லாம் வாங்கிட்டு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரத்துக்கே லேட் ஆகிடுச்சு. அதனால தான் பூஜை முடிக்கிறதுக்கும் லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் பூஜை முடிச்சிட்ருப்பீங்க, என்ன சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லலாம் என்ன விலைவாசி விற்கிதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு சாயந்தரம் கோயிலுக்கு போகும்போது வேணால் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்றைக்கி ஜிம்முக்கு போகணும். நேற்று ஜிம் லீவு, முந்தா நேற்று நானே போகல, இன்றைக்கி போகணும். அதனால் கோயிலுக்கு சாயந்தரம் எவ்வளோ நேரத்துக்கு போக முடியுதுன்னு தெரியல. பார்த்துட்டு நான் உங்களுக்கு கோயிலுக்கு போகும்போது வீடியோ போடுறேன். ஓகே, பாய். எல்லோரும் கோயிலுக்கு போங்க, நல்ல மாதிரியாக சாமி கும்பிடுங்க.